தோட்டத்து அறுவடை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல குட்டி குட்டியாக அழகான முல்லைப்பூக்கள், அப்புறம் நிறைய பார்படாஸ் செர்ரி, இனிப்பும் புளிப்பும் கலந்து சூப்பரான நல்ல பளபளன்னு ரெட் செர்ரிகள். அப்புறம் எப்பவும் போல் நம்மளுக்கு நிறைய கத்திரிக்காய்கள் இன்றைக்கி கிடச்சிதுங்க. கருப்பு கத்திரிக்காய், அப்புறம் நீளமான ஊதா நிற கத்திரிக்காய், அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய். இதுலேயே கொஞ்சம் குண்டாக இந்த பாட்டில் மாதிரி இருக்கிறது ஒரு பப்பாளி பழம். இந்த கூடை ஃபுல்லாக கத்திரிக்காயும் பப்பாளி பழமும் நம்மளுக்கு கிடச்சிதுங்க. அடுத்த கூடையில் பார்த்திங்கன்னா 2 வகையான அவரைக்காய்கள். நம்மளோட எப்போவும் நம்ம வாங்குகிற நாட்டு அவரைக்காய் நல்லா பச்சையாக சூப்பராக இருந்ததுங்க. இதுவும் அவரைக்காய் தாங்க, நீளமாக இருக்கிற ஸ்வாட் பீன்ஸ்ன்னு சொல்கிற தம்பட்டை அவரைக்காய். இது ஒரு 5-6 கிடச்சிதுங்க. அப்புறம் புதுசாக தோட்டத்தில் காராமணிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தட்டைக்காய்னு சொல்லுவோம். இன்றைக்கி எனக்கு கிடைச்ச சூப்பரான ஒரு பச்சை நூல்கோலுங்க. இதுதான் இன்னும் நம்ம தோட்டத்தில் கிடச்ச அறுவடை. 3 கூடையில் நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருக்குங்க. அறுவடைகள் எடுத்துகிட்டு சூப்பராக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.